गाइस இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவுடைய 4th பார்ட் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன பாட்டில் ஹீரோ ஜானி கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருப்பான். இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஹீரோவும் ஹீரோயினியும் வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே அந்த ஜியாங் ஹீரோ வந்து கூப்பிட்றா. ஆனால் அவன் அதை கூட காதில் வாங்காமல் ஹீரோயினியை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் அவனுடைய ரூமுக்கு. அதை பார்த்ததுமே அந்த ஜியாங்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவள் கூப்பிட்டு கூட அவன் காதில் வாங்காமல் ரொம்ப கோவத்தில் போகிறானே, இன்றைக்கி ஏதோ பெருசாக சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ரூமுக்குள்ளே போன உடனே ஹீரோயினை பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கல அந்த ஜானி கூட க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு, அப்புறம் எதுக்கு அவன் கூட க்ளோஸாக இருக்க, இனி அவன் கூட க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறான். அதுக்கு ஹீரோயின் கொஞ்சம் போல்டாக, நான் முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் எகுத்து பேசுவேன், உனக்கு எங்கேருந்து வந்தது இவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினுமே, ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன், ஏன் அந்த ஜானி உங்களோட பெட்டராக இருக்காருன்னு உங்களுக்கு பயமாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோ, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என்கிட்ட இந்தளவு பேசுவேன், நீ பேசுறதுக்கெல்லாம் உன் தம்பி தான் அனுபவிக்க போகிறான், அவன் என்ன ஆகிறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெளில வந்துட்டு, அவகிட்டேருந்து ஒரு குழந்தைய மட்டும் பெற்று வாங்கிட்டேன்னா போதும், அதுக்கப்புறம் அவன் எவன் கூட போனால் நமக்கு என்ன, அப்புறம் ஏன் அவனை நம்ம பிடிச்சி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போகிறான். ஹீரோ கீழே வந்ததுமே அந்த ஜியாங் ஹீரோ கிட்ட, என்னாச்சு வேனுக்கு, அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவனுமே, அவளுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கா, நீ போயிட்டு சீக்கிரமாகவே தூங்கு, நாளைக்கு உனக்கு பர்த்டே தானே, அதுக்காக உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோ போனதுக்கப்புறம் இந்த ஜியாங் யாருக்கும் கால் பண்ணிவிட்டு, நாளைக்கு என்னுடைய பர்த்டே பார்ட்டி இருக்குது, எனக்காக என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு கூட ஃப்ளர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஜியாவுடைய பர்த்டேக்கான அரேஞ்ச்மெண்ட் தான் வீட்டில் நடந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஹீரோவுடைய அம்மா பார்க்க தான் வந்திருக்காங்க. ஹீரோடைய அம்மாவுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும். அவங்கள பார்த்ததுமே ஹீரோடைய அம்மா, வா வென், என்ன இன்னைக்கு என்னை பார்க்க ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்ட, என்னாச்சு, நீ சாப்பிட்டியா, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லைம்மா நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், நான் இப்போது வந்திருக்கிறது என்னை பற்றியும் உங்கள் பையன் பற்றியும் ஒரு விஷயம் பேச தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோடைய அம்மா, என்னாச்சும்மா, உன்னை பார்க்கவே கொஞ்சம் சோகமாக இருக்கா, மறுபடியும் என் பையன் உன்னை புலி பண்ணனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் திடீர்னு அந்த அம்மா கிட்ட, எனக்கு உங்கள் பையன்கிட்டேருந்து டிவோர்ஸ் வேணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டதுமே ஹீரோடைய அம்மா ஹீரோயின் கிட்ட, என்னாச்சு வேணும் உனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, இந்த டிவோர்ஸ் இதை நீயா கேட்குறியா இல்லை என் பையன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணானான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இந்த டிவோர்ஸ் இதை நானே தான் கேட்குறேன், என்னால் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ண முடியாது, அங்கே ஒவ்வொரு நாளும் போகிறது பெரிய யுகமாக இருக்குது, அடுத்த டே என்ன ஆகும்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோடையே ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன், ப்ளீஸ்மா உங்ககிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், உங்கள் பையன்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், டிவோர்ஸ் வாங்கினோடனே நானும் என் தம்பி இங்கேருந்து போயிடுறோம், எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோடைய அம்மா ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு தெரியுதுமா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க, ஆனால் என்னை நம்ப, இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், அவன் அந்த ஜியாங்கோட பேச்சை கேட்டு ஆடிட்டுருக்கான், உண்மை என்னன்னு தெரிஞ்சதுன்னா அவனே சீக்கிரமாகவே உன்னை தேடி வருவாமா, கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் ஹீரோயின் ரொம்ப அழுதுகிட்டே, இல்லைம்மா நான் வெயிட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் என்னால் தாங்க முடியாது, தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. உடனே ஹீரோடைய அம்மா ஹீரோயின் கிட்ட, வேன் நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ மட்டும்தான் என்றைக்குமே என்னுடைய வீட்டு மருமக, அந்த ஜியாங்கை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் 2 பேருக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அங்கே அந்த ஜியாவுக்கு பர்த்டேக்காக ஹீரோ ஒரு புக்கேலாம் கொடுத்துட்டு விஷலாம் பண்ணிட்டு உட்காரான். அந்த ஜியாங் ஹீரோ கிட்ட, எனக்கு வந்த பர்த்டேவில் இதுதான் ரொம்பவே ஸ்பெஷலான பர்த்டே, என்னுடைய பர்த்டேக்கு எனக்காக ஏதோ ஸ்பெஷலாக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ அவளுக்காக ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கான், அதை அப்படியே எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கம் ஹீரோயின் ரோட்டில் தனியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் வந்து ஹீரோயின் அடிச்சு போட்டுடுது. பாவ ஹீரோயின் ரொம்ப அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அந்த அரை மயக்கத்துலேயும் ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் நம்பரை பார்த்ததுமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், கட் பண்ணி விட்டுறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ அந்த ஜியாங் கிட்ட, இந்த நெக்லஸை நானே போட்டு வரேன்ட்டு அவளுக்கு போட்டுடலாம் வரான், ஆனால் அவனால் போட முடியல. ஹீரோயின் கூட அவன் லவ் பண்ண காலத்தில் இருந்த அந்த சந்தோஷமான நினைவுகள் தான் வந்து போகுது, அதனால அந்த நெக்லஸ் அவகிட்ட அப்படியே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோ வெளியில் வந்த உடனே அவனுக்கு ஹீரோயின் நம்பர்லேருந்து கால் வருது. ஹீரோ காலை அட்டன் பண்ணிவிட்டு, என்ன வேன், நான் ஜியாங் கூட இருக்கிறதால உனக்கு என்ன ஜெலஸாக இருக்கா, எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக ஏன் அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஃபோனில் பேசினது ஹீரோயின் இல்லை, ஜானி. நான் ஜானி பேசுகிறேன், ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், உங்களுடைய சைன் தேவைப்படுது, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
உடனே ஹீரோவுமே அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்துட்டு ஹீரோயின்ட்ட உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் முகத்தை திருப்பிக்கிட்டு என்ன ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சு, ஆனால் நான் சாகலை, உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஜானி கிட்ட நீங்கள் எனக்காக ஒரு ஃபேவர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோ, உன்னுடைய ஹஸ்பண்ட் நான் இங்கே இருக்கும்போது எதுக்காக அவரை கேட்குற, எது வந்தாலும் சொல்லு நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் அவன் சொல்கிறத காதில் கூட வாங்கல. ஜானி கிட்ட என்னை ஆக்சிடென்ட் பண்ண கார் டிரைவர் என்னை வேணும்னே இடித்த மாதிரி இருந்தது, அந்த டைமில் என் ஃபோன் கூட உடஞ்சிடுச்சு, இதை பற்றி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணணும், நீங்கள் எனக்காக போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஜானி, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ ஃபோன் எடுத்து அவனுடைய அசிஸ்டண்ட் கால் பண்ணி ஹீரோயினையும் ஆக்சிடென்ட் பண்ண காரை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோ அந்த காரை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னால அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சார் நீங்கள் மேடம் இடிச்ச காரை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னீங்கல்ல, நாங்கள் விசாரிச்சதில் அந்த டிரைவர் மேடமுடைய ஆளு, மேடம் அந்த டிரைவருக்கு பணம் கொடுத்து தன்னை தானே ஆக்சிடென்ட் பண்ண சொல்லிருக்காங்க, இது அந்த டிரைவரே ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, அதோட எவிடன்ஸுமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறான். இதை பார்த்ததுமே ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹீரோயினை பிடிச்சி, நீ ஏன் உன்னை வேணும்ட்டே ஆக்சிடென்ட் பண்ண வச்சுட்டு எங்ககிட்ட நடிச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயின், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நடிக்காதடி, நீ தான் அந்த டிரைவருக்கு பணம் கொடுத்து உன்னையே நீ ஆக்சிடென்ட் பண்ண சொன்ன, எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நான் என்னுடைய உயிரை பணைய வச்சு நானே என்ன ஆக்சிடென்ட் பண்ணிப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ அந்த எவிடன்ஸ்லாம் எடுத்து ஹீரோயின்ட்டு கொடுத்து இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த எவிடன்ஸை ஹீரோயின் வாங்கி பார்க்குறாங்க. அதில் பல லட்சம் ரூபாய் அந்த டிரைவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு ஹீரோயின் அக்கௌண்ட்லேருந்து. அதை பார்த்ததுமே அவங்களுக்குமே பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. அவங்க எவ்வளவோ ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இது நான் பண்ணல, இது யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் நம்பவும் மாட்டேங்கிறான். பயங்கர கோவத்தோட ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிட்டு, நீ எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறல்ல, நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கே உனக்கு ஒரு பாடம் புகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் நம்ம தம்பி ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அவனை கூப்பிடுறாங்க. ஆனால் அவன் காதலே வாங்க மாட்டேங்கிறான், அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்க தம்பி ஸ்கூல்ல இருந்து. ஹீரோயினுடைய தம்பி ஸ்கூல்ல யாரையும் அடிச்சிட்டானா, அதனால ஸ்கூல்ல இருந்து அவனை எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்களாம். அவனை ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ அவன் ஜெயில இருக்கான்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஹீரோ கிட்ட தான் போறாங்க. அங்க போயிட்டு அவர்கிட்ட, நீங்க எதுக்கு என் தம்பிக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, அவன் இப்போ ஜெயில இருக்கான், அவன் லைஃப்பை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் ஏன் கூட தானே, அப்புறம் எதுக்கு என் தம்பியை டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் கிட்ட, அப்புறம் உனக்கு க்ளோஸாக இருக்கிறது உன் தம்பி தானே, அப்புறம் அவனை டார்கெட் பண்ணாமல் வேற யாரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து அவங்க கழுத்தில் வச்சுக்கிட்டு, இப்போ மட்டும் நீங்கள் என் தம்பியை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணலன்னா நான் அங்கேயே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே ஹீரோ, உன்னுடைய உயிர் எனக்கு அவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமா, குழந்தைக்காக தான் அவன் நம்மள வச்சிருந்தான், இப்போ குழந்தையே இல்லைங்கும் போது அவன் சீக்கிரம் செத்தா போறந்தானே அவன் எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில அப்படியே கிழிச்சிக்கிறாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயினை பெருசா எதுவும் கண்டுக்கல. அவளை ஸ்டூபிட்னு சொல்லி திட்டிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இது எல்லாத்தையுமே அந்த ஜியாங் அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. நெக்ஸ்ட் அந்த ஜியா ஹீரோடைய பிஸ்னஸ் பார்ட்னர், அதாவது ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணால அவன் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஹீரோட தம்பியை ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க. அதை பத்தி தான் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் ஜானி கூட சேர்ந்து அவங்க தம்பியை காப்பாற்றுற வேலையில் ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க. அதுக்காக ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் கூட தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா சேவிங்ஸையும் ஸ்பெண்ட் பண்ணதால ஜானி தான் அவங்களுக்கு பண உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அதோட ஹீரோயினோட சேர்ந்து அவங்க தம்பி வெளில எடுக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனில், நாளைக்கு உங்கள் தம்பியோட கேஸு ட்ரையலுக்கு வருது, சீக்கிரமாகவே கோர்ட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ஹீரோயின் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு பார்ல உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காங்க. அதிகமாக குடிச்சதெல்லாம் அங்கேயே அப்படியே படுத்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோவுமே ஹீரோயினை தேடி வரான். ஹீரோயின் போதையில் இருக்கிறதெல்லாம் அவங்கள அப்படியே தூக்கிட்டு போகலான்ட்டு பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளேயே ஹீரோயின் முடிச்சுக்கிட்டு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோவை அப்படியே செவிலே ஒன்று வச்சுட்டு, என் குடும்பத்தையே அழிச்சிட்டல, என் தம்பி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோ விடல. ஹீரோயின் கையை பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான். அங்கே அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா ஹீரோயினை பார்த்துட்டு, வேன் நீ இப்போ எதுக்கு இந்த அளவு குடிச்சிருக்க, முதல்ல போய் ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே அவங்க சொன்னதை கேட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட, நீ எதுக்கு வேணா இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு ஃபேமிலி கூட இல்லை, அவளுக்குன்னு இருக்கிறது அவன் தம்பி மட்டும்தான், இப்போ அவனையுமே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட, நீ எதுக்குடா இந்த அளவுக்கு அவளை வெறுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, அவன் என் வெறுப்புக்கு தகுதியானவ தான் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட, எனக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது, இந்த வீட்டு மருமகன்னா அது வேன் மட்டும்தான், நீ என்ன நினைச்சாலும் ஜியாங் உனக்கு மிஸ்ட்ரஸ் மட்டும்தான், அதனால நீ என்னைக்குமே வேனை வீட்டை விட்டு வெளில துரத்தணும்னு நினச்சி கூட பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ கோவப்பட்டு எழுந்துட்டு,
அம்மா நான் ஒரு அடல்ட்டு. நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு. நீங்க எனக்கு அறிவுரை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவுடைய அம்மா ஹீரோ கிட்ட, "நீ என்ன வளர்ந்திருந்தாலும் சரி, நீ பண்ணது தப்புன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன் தான். லாஸ்ட் டைம் ஹீரோயின் என்கிட்ட வந்து டிவோர்ஸ பத்தி பேசிட்டு போனா. இதுக்கப்புறம் உன் லைஃப் உன் கையில" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே ஹீரோ கோவப்பட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவங்க பெட்ஷீட்ட தூக்கி போட்டுட்டு, "என்ன நல்லா தூங்கிட்டு இருக்கியா? முதல்ல எழுந்துரு" அப்படின்னு சொல்றான். அவங்க, "உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எதுக்கு என்ன வந்து தொந்தரவு பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ ஹீரோயின் கைய பிடிச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுத்துட்டு, "நீ அம்மா கிட்ட போயிட்டு டிவோர்ஸ் பத்தி பேசுனியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நீயும் நானும் டிவோர்ஸ் பண்ணிட்டோம்னா, நீ நிம்மதியா அந்த ஜியான் கூட வாழலாம்ல? ஒரு நல்ல மனைவியா நான் என் கடமைய தானே செஞ்சேன். உங்க 2 பேருடைய மேரேஜ்க்காக என்னுடைய வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ, "போதும் நிறுத்து. உனக்கு எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நானே டிவோர்ஸ் குடுத்து உன்னை இங்கேருந்து அனுப்பிச்சு வச்சுருவேன். அதுவரைக்கும் எனக்கு பிரச்சனை குடுக்காம ஒழுங்கா இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோ சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் அண்ட் see you.